ஆமா, ஏற்கனவே திருப்பூர்ல நுழைஞ்சிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே திருப்பூர்ல நுழைந்து விட்டார்கள். நீங்க இப்ப நம்ம தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அங்க பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் யார் என்பதை பார்க்கணும். அவங்க போல இந்திக்காரன், வடநாட்டுக்காரன். முதலில் தொழிலா இப்போ அங்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு இவங்க திராவிட மாடல் முழங்கும். ஆனால் நீங்க இந்தியை திணித்தாலும் எதிர்ப்பீர்கள், நாங்கள் இந்தியர்களை திணிக்கிறோம் என்று இப்ப இந்தியர்களை திணிக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்தியர்கள் என்பதை விட இந்திக்காரர்களை திணிக்கிறோம். அதான் இந்திக்காரர்கள் தான். இந்திக்கார, அதாவது உழைக்கும் மக்களாகி இந்திக்காரர்களை தமிழ்நாட்டுக்குள் திணிப்பதன் வாயிலாக இன்றைக்கு தொழிலாளி, நாளைக்கு முதலாளி. அந்த கோணத்துல இப்ப நீங்க சொல்றபடி மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைவசம் இருக்கக்கூடிய அந்த தொழில்களை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்வதற்கு, விழுங்குவதற்கு முதலில் தொழிலாளர்களை திணிக்கிறார்கள். அப்புறம் அந்த தொழிலாளர்களே முதலாளிகளாக மாறுவார்கள். அப்ப தமிழர்கள் என்ன செய்யணும்? தமிழர்கள் இப்ப ஈழத்தமிழர்களாவது அவர்கள் ஏதலிகளா வருவதற்கு தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. நமக்கு நாடே இல்ல. கன்னியாகுமரிக்கு தக்க கடல்ல போய் விழக்கூடிய நிலைதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாலும், இந்த அரசுக்கு தரகர் அரசாக, கண்காணி அரசாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கு. இதுல ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு செய்தி தான். ஈழத்தமிழர்களுக்கு கடலினுடைய ஒரு வழி மட்டும்தான், நமக்கு 3 வழி இருக்கு போய் விழுவறதுக்கு. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. மேற்கையும் அரபிக்கடல்ல போய் விழலாம், கிழக்க சோழன் வளைகுடால போய் விழலாம், தெற்க குமரிக்கடல்ல போய் விழலாம். அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் நமக்கு இருக்கு. அந்த பக்கம் போனா நிலப்பரப்புல அடிச்சு துரத்திடுவான்.